வெல்கம் டு டிஎன் ஜோனல் வேலைவாய்ப்பு. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். முக்கியமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸே கிடையாது. ஃப்ரெஷர் நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, எப்படி அப்ளை பண்ணணுன்றதை டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்டை தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப்பையும் அஃபீஷியல் வெப்சைட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ், அதாவது ஜிஎஸ்டி துறை. என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேன்டீன் அட்டெண்டன்ட். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த அட்ரஸ்க்கு 17/3/2025 இந்த டேட்குள்ளே சென்ட் பண்ணிடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அவங்க என்னென்ன ரெக்யூர்மெண்ட் கேட்டுருக்காங்கன்றது டீட்டெயிலாக தெரியும். நேம் ஆஃப் த போஸ்ட் கேன்டீன் அட்டெண்டன்ட். நம்பர் ஆஃப் போஸ்ட்டு 3 இருக்குது. 3 வேக்கன்சியில் 2 அன்ரிசர்வ்ட்லேயும் 1 வேக்கன்சி ஓபிசிக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்டி பிரிவினர் நீங்கள் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அன்ரிசர்வ்டில் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஏஜ் லிமிட்டோட. கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நான் கெசட்டட் போஸ்ட். சேலரி பார்த்தீங்கன்னா பே லெவல் 1ல் இருக்குது. 18,000லேருந்து 56,900 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயது வரைக்கும் உள்ள அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசி அதுக்கு கீழே வரீங்கன்னா, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இதெல்லாம் ஓபிசி கீழே வரும். ஸோ இதில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 25 + 3 28, அதாவது 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே யூஆரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 25 வயது வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன், அதாவது 10th நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்கு மேலே படித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நில். அப்ளை பண்ணுற யாருக்கும் ஃபீஸே கிடையாது. அப்புறம் ப்ராபேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. ப்ராபேஷன் பீரியட் 2 இயர்ஸ் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுன்றதை பேசிக்காக நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இதுதாங்க இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சரை பாதி பேப்பர்லேயும் ஃபோட்டோ மேலே பாதியும் வரா மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள், நான் ஒரு பிக்சர் காட்டுறேன். அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே சைன் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி போடணுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொடுத்துருக்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய பெயர், அதாவது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி தாங்க உங்களோட அப்பா பேர், உங்கள் அட்ரஸ், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த இடத்துல மட்டும் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்பு, அதாவது கைரேகையும் சிக்னேச்சரையும் வச்சுருங்க. இதை நீங்கள் வைக்காமல் விட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க அந்த சர்டிஃபிகேட்டு, உங்கள் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தோட ஜெராக்ஸையும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே சைன் போடுவீங்களே அந்த மாதிரி பண்ணிவிட்டு இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி விட்டுருணும். அப்ளிகேஷனை இன்கம்ப்ளீட்டாக இல்லாமலும் மிஸ்டேக் எதுவும் இல்லாமலும் பார்த்துக்கோங்க. மேலும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இது சென்ட் பண்ணுறீங்களே, அது கூடவே 2 ஆஃபீஸ் கவர் வாங்கி அதில் உங்கள் செல்ஃப் அட்ரஸ், அதாவது உங்கள் அட்ரஸ், அந்த லெட்டரில் 2 போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க. அந்த லெட்டரையும் அதோடு சேர்த்து 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாம் சேர்த்து இவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாம் கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான ஆல் டிக்கெட்டையும் அவங்க போஸ்ட்லேயே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. மற்றபடி எக்ஸாம் ரிசல்ட் தான் அவங்களோட இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்துடும். அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.